அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்று நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். காந்தியவாதி மற்றும் விடுதலை போராட்ட வீரரான இவருடைய காலம் 1888 முதல் 1972 வரை ஆகும். கத்தியின்றி யுத்தம் செய்த காந்தியடிகளை வணங்கிய செம்மல், செயலால் காந்தியடிகளையும் பாட்டால் பாரதியாரையும் தம் குருவாக ஏற்றுக்கொண்டவர். பாரதிக்கு பதில் அந்த இடத்தை நிரப்புவார் என ராஜாஜியார் பாராட்டப்படும் பேற்றினை பெற்றவர். அவனும் அவளும் எனும் தலைப்பில் ஒரு காப்பியம் எழுதியுள்ளார். இவர் எழுதிய மலைக்கல்லன் சிறந்த நாவலாகும். திரைப்படமாக வெளிவந்து பெரும் புகழ் பெற்றது. காந்தி அஞ்சலி எனும் தலைப்பில் இவர் எழுதிய கவிதைகள் சிறப்பானவை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என முழங்கியவர். மேலும் தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும், மானம் பெரிதென உயிர்படுவான், மற்றவர்க்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான் என முழங்குகின்றார். 1949 தமிழக அரசின் முதல் அரசவை புலவராகவும் தமிழக மேலவை உறுப்பினராகவும் இருந்து தமிழை வளர்த்தவர். இன்று நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இது ஒரு காணொளியில் மற்றொரு தலைவரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.